வெல்கம் டு கொங்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சப்பாத்தியும் ஆனியன் தொக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? நான் ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு ஊற வச்சுருக்கேன் சப்பாத்திக்காக. அது ஒரு பக்கம் ஊறிட்டுருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தொக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அடிகனமான வானலாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வெங்காயம் நமக்கு அடிப்பிடிக்காமல் வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாம். நம்ம இந்த டைம்லேயே நமக்கு எந்த அளவு எண்ணெய் தேவையோ அந்த அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம இன்பிட்வீனில் எண்ணெய் சேர்க்க மாட்டோம். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் ஒரு 3 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் ரொம்ப சன்னமாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்திக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம எந்த விதமான ஹோல் ஸ்பைசஸும் இதில் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான். ஸோ ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. கொஞ்சம் இதுக்கு டைம் எடுக்கும். ஏன்னா நமக்கு எண்ணெயிலேயே வெங்காயம் வதங்கி நல்லா சுருண்டு கிடைக்கணும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும். இந்த அளவுக்கு வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறமா நான் அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிறதுக்காக நல்லா பெரட்டி விட்டுட்டு, ரொம்ப ஈஸியான ரெசிபி இது. பிகினர்ஸ் கூட, சமையலே தெரியாதவங்க கூட இதை நம்ம ஈஸியாக செய்யலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் வந்ததுக்கப்புறமா நம்ம சாம்பார் பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் அதுவும் சேர்த்திக்கலாம். நான் ஆல்ரெடி தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். ஸோ இந்த டைமில் நான் உப்பு சேர்க்கலை. இதையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம். பெரட்டி விட்டுட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் இதே ஃப்ளேமில் வெங்காயம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடி போட்ட வெங்காயத்தை அளவை விட இப்போ எவ்வளோ நல்லா சுருண்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டு புளி ஒரு 10 நிமிஷம் பிஃபோராக நான் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த புளி கரைசலை நம்ம ஊற்றிக்கலாம். இந்த அளவு தான் புளிக்கரைசல் ஊற்றணும். ரொம்ப புளிப்பும் இருக்க வேண்டாம். இந்த புளிக்கரைசலை ஊற்றிட்டு, இந்த புளிக்கரைசல் கூடவே இந்த வெங்காயத்தை, மிளகாத்தூள் எல்லாமே நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கி வரும். நல்லா பச்சை வாசனை போகணும். புளிக்கரைசலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடணும். வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் கூட உப்பு சேர்த்திக்கலாம். நல்லா சுருண்டு வதங்கி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க இந்த டிஷ்ஷே. சூப்பரான ஒரு ஆனியன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல கூட ஒரு சப்பாத்தி சேர்த்து சாப்பிடுவோம். நமக்கு அழகாக ரெடியாகி வந்துடுச்சு. அவ்வளோதான், ஆனியன் தொக்கு முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம பேலன்ஸ் இருக்கிற சப்பாத்தி எப்படி போடணுன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். இதுக்கடுத்து சப்பாத்திக்கு நம்ம ஆல்ரெடி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோங்களா, இது எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எல்லா மாவையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது எப்படி திரட்டுறதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. வர மாவில் இந்த மாதிரி பெரட்டி எடுத்துகிட்டு சப்பாத்தி திரட்டி எடுத்துக்கோங்க. சப்பாத்தி இந்த மாதிரி நல்லா திரட்டினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். மாவு பிசையும் போது நான் எந்த இன்க்ரீடியண்ட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துல. கோதுமை மாவு, உப்பு, தண்ணி அவ்வளோதான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி திரட்டி எடுத்துகிட்டு கொஞ்சமாக எண்ணெய் அதில் விட்டு நல்லா ஃபுல்லாக படர்ற அளவுக்கு தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சதுக்கப்புறமா மேலே ஒரு மடி, கீழேருந்து ஒரு மடி மடிச்சுட்டு
இந்த மாதிரி 4 பக்கம் மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இன்னொன்று உங்களுக்காக காட்டுறேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம எக்ஸ்ட்ராவாக எந்த இன்க்ரீடியண்ட்டும் மாவுக்காக சேர்த்த தேவையில்லை, நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு சப்பாத்தி மிச்சமாகிடுச்சுனா கூட அடுத்த நாள் காலையில் வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி சப்பாத்தி நம்ம செஞ்சோம்னா. எல்லா மாவும் அதே மாதிரி திரட்டி எடுத்துட்டு நான் அடுத்து காட்டுறேன் என்ன செய்யணும்னா. இந்த மாதிரி நான் மடித்து வச்சுக்கிட்டேன். இப்போ தோசைக்கல் நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். தோசைக்கல் அடுப்பில் சூடாகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதை நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒன்று மட்டும் எடுத்து நான் உங்களுக்கு தேய்ச்சி காட்டுறேன். அந்த மடிப்பு கலையாமல் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். தோசைக்கல் ரெடியாக காஞ்சி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த சப்பாத்தி நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கம் திருப்பி போட்டுட்டு இப்போ இந்த டைமில் எண்ணெய் சேர்த்திக்கலாம். மேலேயும் 2 பக்கமும் மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி விடுங்க. சப்பாத்தி எப்படி உப்பி வருதுன்னு பார்த்தீங்களா? ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நம்ம இப்படி அந்த இதை ஓப்பன் பண்ணோம்னா லேயர் சப்பாத்தி மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. நல்லா 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கலாம். ஓரங்கள்லாம் கொஞ்சம் நம்ம மடித்து விட்டுருக்கங்காட்டி ஓரங்கள்லாம் கொஞ்சம் அழுத்தி விடுங்க, அப்போ தான் வேகும். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். எல்லா சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சுங்க. பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் கூட அந்த ஹார்ட்னஸே தெரில, ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்குது. நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு மிச்சமாக இருந்துச்சுன்னா கூட அழகாக நீங்கள் டீ குடிக்கும் போது கூட இதை சாப்பிட்லாம். சப்பாத்தியும் ஆனியன் தொக்கும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு நான் சொல்லுவேன். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.